ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு எல்லாமே டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக அமைகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவெண்ட் எடுக்கும்போது கப்புள்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் சரி, சந்தனம் நிறையவே பூசிடுவாங்க. நம்ம என்னதான் ஃபங்க்ஷன்ஸில் கண்ட்ரோல் பண்ணாலுமே, ஆனால் அவங்க அந்த ட்ரெடிஷ்னலை விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா இமேஜஸ் கேப்சர் பண்ணியிருப்போம். பாருங்கள், இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தனம் பூசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மேக்கப்லாம் நிறைய கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டிப்ஸ் தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான சின்ன டிப்ஸ் தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா 2024 யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா இதில் நிறைய விதமான அப்டேட் டூல்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த இமேஜஸை கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இமேஜஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அது ஒரு டெமோ காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த சந்தனத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணி அழகாக நான் மாற்றி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களால் இந்த இமேஜ் ரெக்கவர் பண்ண முடியும். அதாவது சந்தனம் இதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். இதோட ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஸோ இதில் இருக்கிற எல்லா டாட்டு சந்தனம் இதெல்லாமே ஈஸியாக நான் ரிமூவ் பண்ணி அழகான ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2024 ஃபோட்டோஷாப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்டேட்டில் 25 வந்திருக்கு. ஸோ அதுவுமே யூஸ் பண்ணலாம். எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் அந்த இமேஜஸ் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தனம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, பிளாக் டாட்ஸ் நிறையவே நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பொட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அழிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அது கீழே இந்த ஐஸ் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் மாதிரி ஏதோ இருக்குது. இதெல்லாமே நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் டூல் தாங்க. இந்த ரிமோட் டூலில் ரொம்ப ஈஸியாக இந்த சந்தனத்தெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த ரிமோட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரிமூவ் ஆஃப்டர் ஈச் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதை அன்டிக் பண்ணிவிடுங்க. நான் ஏன் அன்டிக் பண்ணுறேன்னா, ஒருவேளை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது இப்படி பண்ணிங்கன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்படி பண்ணிச்சுன்னா கொஞ்சம் லேக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதனால் நான் இதை அன்டிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதோட செலெக்ஷன்ஸ் அந்த ப்ரஷ் டூல் மூலிமா அழகாக பார்த்தீங்கன்னா அந்த சந்தன இருக்கிற ஏரியா ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டாட்ஸ் இருக்கிற ஏரியாஸுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜை தாண்டி நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் எட்ஜை தாண்டி செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அது ஸ்ப்ளிட் ஆகிடும். இந்த லேயரோட காப்பி ஸ்ப்ளிட் ஆகிடும். அது நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பேட்ச் ஒர்க் பார்க்கணுமோ அந்த மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த உள்ளே இருக்கிற எம்டி ஏரியாஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஓகேங்க, ஓவரால் செலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் அதை பாருங்கள் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரைட் மார்க்கை 1 கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு அப்படியே மறைஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஓவரால் கொஞ்சமே யூனிக்காக நமக்கு அந்த சந்தனம்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. இன்னும் சில ஏரியாஸ் எல்லாம் பர்டிகுலராக நம்ம கவனித்தோன்னா லைட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அகைன் அதே ப்ரஷ் டூலை வச்சு நம்ம சில செலெக்ஷன்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாலாம் பாருங்கள் ஒரு கொலாப்ஸ் ஆகிருக்கு. இதையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு அகைன் டிக் மார்க்கு என்ட்ரு பண்ணுறேன். ஓவரால் பாருங்கள், நமக்கு இந்த சந்தனம்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம இப்போ கவனிக்க வேண்டியதெல்லாம் அந்த ஐபால்கிட்ட இருக்கிற சின்ன அந்த பிளாக்கை பற்றி தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷோட சைஸை சின்னது பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எதோட உங்களுக்கு அது மாறணுமோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. ஓகேங்களா?
ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் அந்த சந்தனம், இந்த பிளாக் டாட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு இது வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த நோஸ் கிட்ட கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது. அதை நான் கொஞ்சம் ஒயிட் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ் டூல் எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக நம்மளோட ஆப்ஜெக்டில் லைட்டாக உங்களுக்கு பிரைட்னஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்மளோட இப்போது செலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம அந்த சந்தனத்தை ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜுக்கு நம்ம ஓவரால் ரீடச்சிங் கொஞ்சம் பண்ணாலே போதும், நமக்கு யூனிக்கான ஒரு லுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா, இதுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, போர்ட்ரேச்சர் 4 அப்படிங்கிற பிளக்கின் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்கான ரிசல்ட்ஸ் நமக்கு தரும். ஓகேங்களா, ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தனம் இருந்த அடையாளமே தெரியாமல் வேறு லெவலான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த அட்வான்டேஜான ஃபோட்டோஷாப்ஸில் இது அமேசிங்காக இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் உங்களால் எடுத்துக்க முடியும். பாருங்கள், இந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஓகேங்களா, வித்தின் பார்த்தீங்கன்னா இதை ரீடச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தாங்க எனக்கு ஆயிருக்கும். ஸோ அந்த 2 மினிட்ஸ் ஒர்க்லேயே நம்மளோட இமேஜை இந்த அளவுக்கு நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தாங்க நீங்கள் வந்து அப்டேட்டடான ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு இமேஜுமே உங்களுக்கு ஈஸியாக பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் உங்களால் வந்து இதை புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் இந்த ரிமோட் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த ரிமோட் டூல் வந்து இப்போ வர அப்டேட் ஃபோட்டோஷாப்பில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இந்த ரிமோட் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஏரியாஸ் கரெக்டாக அக்யூரேட்டாக எங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த எரேஸ் ஆகணுமோ அந்த ஏரியாஸ் எல்லாமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒன்று ஒன்றாவும் பெயிண்ட் பண்ணலாம், இல்லை மல்டி டைமில் அப்படி ஒரே டைமிங்கில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட டைம் சேவ் ஆகும், ஈஸியாக உங்களால் இமேஜை ரெக்கவர் பண்ண முடியும். அவ்வளோதாங்க, நான் மோஸ்ட்லியான ஏரியாஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு பாருங்கள், டிக் மார்க்கை ஓகே கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், ஒரே செகண்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடுச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியும் உங்களுக்கு, அதெல்லாமே திரும்பவும் அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிமோட் டூல் மூலிமா நீங்கள் உடனே வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ முடிஞ்சது. இப்போ இந்த ஐஸ் கிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கும். அதாவது இதே மாதிரி தான் உங்கள் இமேஜில் ஒவ்வொரு இமேஜுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கிங் ப்ராசஸ் நடக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு போர்ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த பிளக்கின் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு கிறிஸ்பியான லுக் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இதோட இமேஜோட சந்தனத்தெல்லாம் ரிமூவ் பண்ணி ஈஸியாக ரீடச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த இமேஜோட லுக்கே வேறு லெவலாக நமக்கு மாறிடுச்சு. இவ்வளோ தாங்க. இந்த அப்டேட் ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் அப்டேட் ஆகிட்டு வரணும். நீங்கள் இன்னுமே பழைய ஃபோட்டோஷாப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை விட்டு வெளியே வாங்க. இந்த மாதிரி நிறையா அப்டேட்டான விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் வந்து இதில் நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.